எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. காலையிலே எழுந்து சாமிக்கு எல்லாத்தையும் வச்சு படைச்சிடலாம் விநாயகருக்குன்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் காலையிலே எழுந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோங்க. கொஞ்சம் பொங்கல், சக்கரை பொங்கல், சுண்டல், அப்புறம் எள்ளு உருண்டை, கொழுக்கட்டை, பழம்லாம் வச்சு படைச்சிட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போகலான்னு தாங்க பிளானு. ஸோ அங்கே கிளம்பிட்டோம். நல்ல வெயில். சரி கொஞ்சம் நேரமாக கிளம்பியிருக்கலாம், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு சரி பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே விநாயகர் சதுர்த்தினாலே பிள்ளையார் கோயிலுக்கு போனால் தான் ஒரு சந்தோஷம். இந்தியாவில் இருந்தால் போயிருக்கலாம், பட் இங்கே கோவில் இருக்குது. அப்போ இருக்குன்னும் போது நம்ம போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் தாங்க போகிறோம் கோவிலுக்கு. ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக நாங்கள் தமிழ் நியூ இயருக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கோம். வந்துட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பசங்களெல்லாம் அங்கே உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பிள்ளையாரையும் 3 சுற்று சுற்றிட்டு வெளியில் வந்தோங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அங்கேயுமே எல்லாருமே ரெகுலராக வர மாதிரி இருந்தாங்க. இங்கே விநாயகர் சதுர்த்தி அதனால் அங்கே கொண்டாடுறாங்க அப்படிலாம் இல்லை. நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் அங்கே ரெகுலராகவே கொண்டாடிட்டுருக்காங்க. இங்கே ஆமெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம அமௌண்ட் கொடுத்து தண்ணியில் போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடலான்னு சொல்லிட்டு காஷ்மீர் பாப்பாவுக்கும் கிறிஷுக்கும் கொஞ்சம் ஃபுட்டு வாங்கி போட்டு மீன்லாம் காமிச்சிட்ருந்தோம். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோங்க. வந்தோடனே இங்கே பார்த்திங்கன்னா பிள்ளையார் சிலைலாம் ரொம்ப அழகழகாக விற்கிதுங்க. பிள்ளையாரும் லக்ஷ்மியும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ரேட்லாம் கேட்டால் ப்ரைஸ் ரொம்ப ஓவர் தாங்க. ஆனால் அதுக்கேற்ற ஒர்க்கு நல்லாயிருக்கு ரொம்பவே சிலைலாம். சரி அதெல்லாம் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கடை பக்கத்தில் இருக்குது, கொஞ்சம் பூக்கடைலாம் வெளியில் இருக்குது. நாங்கள் இங்கே பக்கத்தில் சாமிக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம். சரி லன்ச் டைமும் ஆகிடுச்சு. நாங்கள் இங்கே சாமி கும்பிட்டுட்டு உடனே எல்லாமே பார்சல் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். சரி லேட் ஆகிடும் இல்லைங்களா, திரும்ப வர்றதுக்கு 1 hour ட்ராவல் ஆகிடுச்சு. பசங்க இவ்வளோ நேரம் பசி தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே செஞ்சது எல்லாத்தையுமே அங்கே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே ஒரு பெட் ஷாப்புக்கு வந்தோங்க. ஃபிஷ்ஷு வச்சுருக்கோம். அது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபிஷ்ஷு செத்து போச்சு. அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால கிறிஷ்குட்டிக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேர்டுமே இருந்ததுங்க. சரி ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா இதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கே போனோம். ஆல்ரெடி நாங்கள் வச்சுருந்த மீன்லேயே கேட்டோம். ஏன்னா வேறு மீன் வாங்கி ஒன்றா விடக்கூடாதுங்களாம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஃபிஷ் வாங்குனீங்களோ அந்த ஃபிஷ்லேயே வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த பெரிய ஃபிஷ்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னேன் இவர்கிட்ட. அப்போ அவர் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றா விடக்கூடாது அப்படின்னாங்க. இந்த ரெட் கலர் ஆல்ரெடி நாங்கள் வாங்கினோங்க, ஆனால் அது 4மே செத்து போச்சு. அதுக்கப்புறம் இந்த குட்டி ஃபிஷ் வாங்கினோம். இது ரொம்ப நல்லா இருந்தது. சரி அதில் என்னோடய ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருந்தார் எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கலர்லாம் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு எல்லா கலருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஆல்ரெடி நம்ம வாங்கினதுலேயே வாங்கிப்போம், அதில் வேணால் எல்லாமே ஒன்றா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கலர் சொல்ல அவரும் எடுத்துகிட்டு இருந்தாருங்க. இது கிறிஷ்குட்டிக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அவர் எழுந்தோடனே ஃபிஷ்ஷை பார்ப்பார், ஃபுட்டுலாம் போடணும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சரி கிறிஷுக்காக தான் வாங்குகிறோம். வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே எல்லா ஃபிஷ்ஷையும் ஒரு டைம் பார்த்துட்டு கிறிஷுக்கு தூங்கிட்டு இருந்தவருக்கு எழுந்த உடனே ஒரே ஜாலியாகிடுச்சு. அங்கே இருக்கிறவங்க கூட விளையாடிக்கிட்டு ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தாயில் பேசுகிறாரு, இவர் தமிழில் பேசிகிட்டு இருந்தார். எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி கொஞ்சம் நேரம் விளையாடட்டும்னு. அப்புறம் பேர்டு பார்த்தான். அதுக்கப்புறம் நான் இவர்கிட்ட சொன்னேன், ஒரு பேர்டு வாங்கிக்கலாம், தம்பி பார்க்குறான் அப்படின்னும். ஆனால் எங்களுக்கு அப்போ அதை வாங்க டைம் இல்லைங்க. ஸோ சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்டெலாம் கட்டவே இல்லை, அப்படியே தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அது பறக்கலை, அங்கேவே அழகாக உட்காந்துருந்தது. நைட்டு பட்டையாக தாங்க போயிருந்தோம். அதனால தான் சீக்கிரமாக இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியமே கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். சரி வந்துட்டு பட்டையா எதுக்குன்னு சொன்னிங்கன்னா, நாங்கள் மூவி பிளான் பண்ணியிருந்தோம். சரி இன்றைக்கி ஃபுல் டே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்தில் கோட் மூவி அன்றைக்கி இது ரிலீஸ் ஆகிடுச்சிங்க சாட்டர்டேவே. ஸோ அதனால் நைட் ஷோ தான் நாங்கள் போயிருந்தோம். காலையில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அங்கே அக்காங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லோரையும் மீட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அப்படியே ஒரு ஹாய் சொல்லிவிட்டு வீடியோ காமிச்சிட்டு அக்கா எல்லாரோட டிக்கெட்டையும் வச்சுக்கிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க, எங்கிட்ட தான் இருக்குது எல்லாமே அப்படி சொல்லிவிட்டு. அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க டிக்கெட்லாம் வாங்கிட்டு சரி எல்லோரும் கிளம்பலான்றதுக்குள்ளார எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். சரி இன்னும் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துப்போம் அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ரொம்ப ஹாப்பிங்க. நம்ம ஊரில் பார்க்குறத விட இங்கே ஒரு தமிழ் படம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். சரி அப்படியே மூவிலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு டைம் போனதே தெரியல எங்களுக்கு. கிறிஷ்குட்டி என்ன பண்ணுவான்னு பார்த்தா அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தான். அப்படி பார்த்துட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.